அப்போ தீபாவளி பொங்கல்ன்றது என்னது? தீபாவளி பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவலு. குடும்பத்தோடு போய் பார்க்கக்கூடிய படம் அந்த படம் தான். ஜனநாயகம், அஜித், விஜய், சிம்பு, தனுஷ் இந்த மாதிரி படம் பார்ப்பாங்க. துரோபதியும் வாவாத்தியாரையும் இதையுமா போய் பார்ப்பாங்க. அவனை வேலை வெட்டி இல்லை, அது பீச்சில் போய் உட்காந்து வந்துட மாட்டாங்க. அது ஒரு நாள் கூத்து. 15 வருது எல்லா படமும். ஒரே நாள் தான் பொங்கல் அன்றைக்கி. இது வந்து ஜனநாயகம் 9 போடாங்க 7 நாள் தொடர்ந்து. அழகாக 1000 கோடி ரூபா அசால்ட்டாக பண்ணியிருக்கோம். இன்றைக்கி அந்த படத்துக்கு இருக்கிற ஹைப்புக்கு மலேசியா ப்ரோக்ராம் அப்புறம் அந்த படம் வந்திருந்தா சாதாரணமாக ஆதாயம் 1000 கோடி ரூபா பண்ணும் அந்த படம். 1000 கோடி ரூபாய் வருமானத்தை வந்து அரசாங்கம் தான் கெடுத்துச்சு தவிர விஜய்க்கு விஜய் சேர்ந்த அந்த ப்ரொடியூசருக்கு பாதிப்பு கிடையாது. ப்ரொடியூசர் தங்கமானவர், விஜயும் தங்கமானவர். படமும் அருமையான படம் இது ஜனநாயகம். புரியுதா? இதை தடுத்தது அரசாங்கம் தான் லாஸு. பட் அரசாங்க லாஸை விட மக்களுடைய மனநிலை, மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அந்த ஜனநாயகம் படம் வராது போனதுனால. மக்களுக்கு வந்து எங்கே போய் என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி எங்கே கொண்டு போவாங்க? பீச்சுக்கு கொண்டு போக முடியும். நல்ல படத்தை கூட்டு போகணும். நல்ல படத்தை கொண்டு போகணும். அதே விஜய் படம் மாசு உள்ள படம். புரியல? இவங்க தடுக்கிறதுக்கு விஜயோட ரேஸ் ஏறுதே தவிர விஜய் ரேஸ் கொஞ்சம் கூட குறையவே இல்லை.